சென்னை அடுத்த பூந்தமல்லியிலிருந்து பரிமலை வரைக்கும் மெட்ரோ ரயில்வே திட்டப்பணி பணிகள் நடந்து வருகிறது. இதுக்கான கட்டுமான பணிகள் அதிகமாக நடந்து வருகிறது. இந்த நிலையில் போரூரிலிருந்து தண்டபாக்கம் வரை டபுள் டிராக் மேலே மெட்ரோ ரயிலும் அதன் கீழே வாகனங்கள் செல்லக்கூடிய இரண்டாவது ஒரு பாலமும் அமைக்கப்படுகிறது. தற்போது மெட்ரோ ரயிலுக்கான பாலத்தின் கீழே வாகனம் செல்லக்கூடிய பாலங்கள் மணப்பாக்கம் அருகே எல்என்டி நிறுவனம் அருகே நடந்துகிறது. இந்த பணி பாலம் தூண்கள் அமைக்கும் போது அதில் 2 தூண்கள் அந்த கட்டுமான பணியிலிருந்து சரிந்து கீழே விழுந்தது. அப்போது சாலையில் சென்ற வாகன ஓட்டி ஒருவர் மீது விழுந்தது. அந்த 2 பேரும் ராட்சத தூண்கள் அந்த தூண்களை அகற்றும் பணிகளை தீவிரமா இப்ப தற்போது மெட்ரோ ரயில்வே நிர்வாகமும் ஒப்பந்ததாரர்களும் கிரேன்கள் மூலமாக அந்த தூண்களை உடைத்து அதை அகற்றக்கூடிய பணிகளை போர்க்கால நடந்து வருகிறார்கள். அது இல்லாமல் மெட்ரோ ஒப்பந்த ஊழியர்களும் அழைத்து வரப்பட்டு அவர்கள் கேஸ் கட்டிங் மூலமாக அந்த இரும்புகளை உடைத்து அந்த தூண்களை அகற்றும் பணிகள் நடக்குது. சுமார் 3 அல்லது 4 மணி நேரத்தில் இந்த தூண்கள் அகற்றப்படும் என்றும் அகற்றப்பட்ட அதை சிக்கியுள்ளவர்களுடைய உடல்களை எடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீஸ் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் பரிமலையிலிருந்து போரூர் நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் செல்லக்கூடிய அந்த சாலை முழுவதும் தடை செய்யப்பட்டு மாற்று பாதை வழியாக இந்த வாகனங்கள் அனுப்பப்பட்டது. நல்ல நேரங்களிலும் இந்த பகுதியில் நந்தம்பாக்கம் மணப்பாக்கம் பகுதியில் பரவலாக காணப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.